வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். பங்குனி திங்கள் விரதம் தொடர்பாக குறிப்பீடாதிபதி விளக்கமளித்துள்ளார். எதிர்வரும் 24ஆம் திகதி பங்குனி திங்கள் 2வது திங்கட்கிழமை விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அம்பாள் ஆலயங்கள், வைரவர் ஆலயங்களில் விசேட அபிஷேகம், பொங்கல் வழிபாடுகள் நடைபெறவுள்ளன. பங்குனி திங்கள் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜர் ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் திங்கட்கிழமை பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2025 அன்றைய தினம் இந்த பங்குனி திங்கள் 2வது பங்குனி திங்கள். இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு. அதில் 2வது திங்கட்கிழமை. இந்த வருடம் 4 கிழமைகள். இந்த பங்குனி மாதத்திலே பங்குனி திங்கள் 4 திங்கள். சில வருடங்களில் 5 திங்களும் வரும். இம்முறை 4 திங்கள். இல்லை 2வது திங்கட்கிழமை. இந்த பங்குனி திங்களிலே அம்பாள் ஆலயங்களிலே, கண்ணகி அம்பாள் ஆலயங்கள், அதேபோல் பைரவர் ஆலயங்களிலே பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், பொங்கல் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற இடங்களில் நாமும் சென்று வழிபாடு செய்வதோடு இந்த இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்கின்ற வகையில், இப்போ குலதெய்வங்கள் நம்முடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அப்படி பரம்பரையாக இந்த வழிபாடு செய்தையும் குலதெய்வம் என்கின்ற வகையிலே அது ஊரிலே இருக்கிறது. முருகப்பெருமான் அல்லது பைரவர் அல்லது சிவன், அம்பாள், ஏதோ ஒரு தெய்வம், அவருடைய குலதெய்வங்களை இந்த வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இந்த குலதெய்வங்கள் ஆலயங்களுக்கு சென்றால் பொங்கல் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது முன்னைய காலத்தில் எல்லோரும் அதை செய்து கொள்வார்கள். இப்போ ஏதோ நாம் இந்த நாகரிக உலகத்திலே வாழ்கின்றோம். ஏதோ போனோமா கோயிலில் காசை கட்டினா ஒரு அபிஷேகத்தை செய்யுங்க, பூசைங்கன்னு வந்துடும். அந்த காலத்திலே வீட்டிலே இருந்து பொங்கல் பானை முதல் கொண்டு அதுக்கு வேண்டிய அரிசி, பருப்பு, சர்க்கரை, தேங்காய், விறகு முதல் கொண்டு கட்டி எடுத்து கொண்டு போய் ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோடு சென்று அங்கே அந்த குலதெய்வ வழிபாடு செய்வார்கள். இது இன்றும் தமிழ்நாட்டிலே பல்வேறு கிராமங்களிலே இருக்கிறது. அதே போல் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்கள் இருக்கிறது. இப்போ பண்டித்தளச்சி கண்ணையம்மன் கோயிலே இந்த வழக்கம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதே போல் வேறு இடங்களிலும் யாழ் மாவட்டத்திலும் இது இருக்கிறது. இந்த பொங்கல் வழிபாடு, இப்போ வெற்றாப்பளை கண்ணையம்பாள் ஆலயம், அது வெற்றாப்பளை கண்ணையம்பாள் இந்த வைகாசி பொங்கல் அது ரொம்ப புகழ்பூத்த ஆலயமாக பல்வேறு இடங்களிலும் இருந்து, தேசங்களிலும் இருந்து அடியவர்கள் வந்து அந்த பொங்கல் வழிபாடு செய்து கொள்வார்கள். எனவே இந்த பங்குனி திங்களிலே நாமும் அம்பாள் ஆலயங்களிலே இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.